தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. ஐயா அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஓடிக்கிட்டே தமிழ்நாட்டில் 0% கஞ்சா மக்களே அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கூட உண்மையே தெரியாத மாதிரி வெக்கமே இல்லாம பேசினதே, அறிவே இல்லாம பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கமெண்ட் பண்ணி, நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பேசிருந்தீங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். 0% கஞ்சாவா என்று நம்ம எல்லாரும் கேள்வி எழுப்பியிருந்தோம். அவரு தான் எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருப்பார்ல, அவருக்கு என்னங்க தமிழ்நாட்டினுடைய கல நிலவரம் தெரிய போகுது? நமக்கு தானே தெரியும். அவர் பேச மாட்டார்ல, அவர் அமைச்சர்ல, நம்ம தானே பேசுவோம். வழக்கம் போல நம்ம தான் பேச போறோம். இப்ப தமிழ்நாட்டுல யார் அந்த சார் என்கிற அந்த பிரச்சனையை தொடர்ந்து, அந்த கேள்வியை தொடர்ந்து, இப்ப தமிழ்நாட்டுல யார் அந்த லேடி என்கிற குரல் என்கிற அந்த கேள்வி ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்குது. உங்களுக்குலாம் தெரிஞ்சா கருத்துக்கள்ல சொல்லிட்டு போங்க. நானும் கொஞ்சம் வழக்கம் போல விரிவா தெளிவா சொல்லிடுறேன். அதாவது நம்ம எல்லாமே இந்த விஷயத்த பார்த்துருப்போம், பேசியிருப்போம், கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், நம்ம பேசியிருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒடிசாவை சார்ந்த ஒரு வடமாநில ஒடிசாவை சார்ந்த இளைஞர் தன்னுடைய வேலைக்காக திருத்தணி போகக்கூடிய தொடர் வண்டியில் பயணிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரக்கோணம் பகுதியை சார்ந்த சில புலிங்க அவரை மஜாவா, பங்கமா, மாசா அப்படியே பயங்கரமா தாக்கியிருந்தாங்க. நம்ம அனைவருமே அதை பார்த்துருப்போம், வருத்தப்பட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நம்ம என்னடா தமிழ்நாடு எந்த பாதைக்கு போகுது? ஒரு பக்கம் பார்த்தா இந்த தற்குறி தவக்கலைகள், இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த புள்ளிங்க, இவங்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாயிருச்சு என்கிற வகையில நம்ம காணொலி எல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இதையெல்லாம் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசும்பொழுது ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு. என்னங்க நீங்க தமிழ்நாட்டுல போதைப் பொருளே இல்லைங்க. எங்க ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்கள், மதிப்பிற்குரிய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள், இரும்பு கரம் கொண்டு போதை பொருட்களை அடக்கி அமுக்கி ஓரமா உட்கார வச்சுட்டாருன்னா பாத்துங்களேன். இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டாருங்க. தமிழ்நாட்டுல 0% கஞ்சாங்க. என்னங்க நீங்க இன்னும் நம்பலையா? இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நீங்க எல்லாம் தப்பா சொல்றீங்க. மதுபான கடை தப்பா சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடை இல்ல, மதுபான கடை இல்ல, அது ஜூஸ் கடை. நாங்க என்ன பண்றோம்? பிளாஸ்டிக்கு கொடுத்தா ஐயா மோடி அவர்கள் சொல்ற ஸ்வச் பாரத் திட்டம் போயிடும். பிளாஸ்டிக் மண்ணுக்கும் பூமிக்கும் கேடு அப்படின்னு காரணத்தினால நாங்க கண்ணாடி பொருளை கொடுக்குறோம். நாங்க கண்ணாடியில ஜூஸ் அடைச்சி கொடுக்குறோங்க. அதுக்கு ஐயா விஜய் பண்ணார் இல்லையா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு. நாங்கள் அதுக்கு 10 ரூபாய் மேலே, பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேலே வச்சு, அதை கண்ணாடி பாட்டிலுக்கு தப்பா நினைச்சிங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேலே வச்சு கூட விற்கிறோம். உங்களுக்கு உதாரணம் வேணுமா? அப்பா ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்னாரு. நாங்க கண்ணாடி பாட்டில் ஜூஸ் தான் அடைச்சி விற்கிறோங்கிறது நீங்களாம் நம்பணும். உளவியலாளர்கள் நம்பணும், மக்கள் நம்பணும், எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க நம்பணும். ஆனால் தான் பாருங்க, அப்பா போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கு 4 மதுபான கடையில் ஜூஸ் கடை திறந்து வச்சிருக்காருங்க. ஜூஸ் கடை திறந்து வச்சிருக்காரு. அதுக்குள்ள 10 ரூபா மேலே போட்டு விற்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது இப்படின்னு பச்சையா போய் சொல்றாரு. நம்மெல்லாம் ஒருத்தரை 10 ரூபா ஏமாத்திட்டோம், 5 ரூபா ஏமாத்திட்டோம், ஐயோ பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சா அந்த நாள் முழுக்க கூலி ஐயோ பொய் சொல்லிட்டோமே, ஐயோ 10 ரூபா ஏமாத்திட்டோமே, 5 ரூபா எங்க 1 ரூபாய் ஏமாத்தினாலும் ஐயோ நம்மளால ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த திமுக இருக்கவங்களுக்கு அந்த நினைப்பே இல்லை. டோட்டலி காலி. எல்லாம் பொய் சொல்லி நாங்க, நீங்க கூட கேளுங்க, எங்க இவ்வளவு பொய் சொல்றீங்க? என்னடா நாங்க 520 பொய் சொன்னோம், நாங்க என்ன கேட்டோம்? நீங்க 520 வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களே, கேட்டா கொடுத்தாருயா நிறைவேற்றணுமாண்ணா அப்படின்னு கேள்வியே கேட்போம். 520 பொய் சொன்னோம், அது இதெல்லாம் ஒரு பொய்டா, போடா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, போடா போய் வேலையை போடுற, 520 பொய் சொல்லியிருக்கோம். ஐயா கலைஞர்ல இருந்து இப்ப அடுத்து வர இன்பநிதி ஸ்டாலின் வராருன்னு சொல்றாங்க. அவங்க வரைக்கும் நான் பொய் சொல்லிட்டு இருக்கோம்டா, போய் சொல்லுவோம்டா, போடா அப்படிங்கிறது. அப்ப நம்மலாம் கூனி கொடுக்குறோம், வெக்கமே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவங்களை யாருதான் பண்ணிப்பா? ஒவ்வொரு தடவையும் கிளாஸ்ல டீச்சர் சொல்றாரு, பொய் சொன்னா கடவுள் தண்டிப்பாருன்னு. இவங்க இத்தனை பொய் சொல்றாங்களே, எந்த கடவுள் இவங்களை தண்டிப்பாரு? அதாவது மக்களை நம்ம போய் கேட்கிறோம், என்னங்க திமுக 520 வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே என்னங்க அப்படின்றதுக்குள்ள, ஐயோ தம்பி அதையாப்பா கேட்குற, 520 வாக்குறுதி கொடுத்தாயப்பா, 3 தாப்பா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு போறாங்க. என்னடா மக்கள் கண்ணீர் துடைக்க ஒரு விடை வேணுமே அப்படின்னு நம்ம விடையெல்லாம் தேடி ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள்கிட்ட, ஐயா நீங்க 520 வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்களா? 520 பொய் சொல்லியிருக்கிறீங்களா?
அதுல 3 வாக்குறுதிகள் மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்களா? இதுல உங்களுடைய பார்வை என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டா, அவர் நல்லா அப்படிலாம் காலர்லாம் சரி பண்ணிக்கிட்டு இப்படி உட்காந்து, என்ன கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணுமா என்று கேள்வி எழுப்புறாருங்க மக்கள். அவரே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் கிட்ட அவ்வளவு திமிரா கேள்வி எழுப்புறாரு அப்படின்ட்டு அவங்கள தேர்ந்தெடுத்த மக்களே கேள்வி கேட்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, இப்ப கூட நடந்திருக்கு பாருங்க. சரண்யா என்கிற கஞ்சா விற்கும் பெண்மணி அந்த அத்தை தொடர்ச்சியாக கஞ்சா விட்டு விட்டு 18 முறை, இப்ப 18வது முறை கைதாகி இருக்கிறாங்களாம். இது ஹிட்டு, பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட்டு. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பெண்மணி ட்ரெண்டிங் ஆகுறாங்களா, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யார் அந்த பெண் அப்படின்னு தேடும்போது அந்த ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள், திமுக அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த பெண்மணியோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. அதுதான் இப்ப தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங், வைரல், பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட். இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஐயா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், அதாவது திமுக அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த கஞ்சாவிற்கும் சரண்யா என்ற பெண்மணியோட பார்ட்னரா செயல்படுறாரா என்று கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துல ஒரு அக்காவுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அந்த விடயத்துல யார் அந்த சார் என்ற கேள்விய ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட கேட்டாங்க. அப்பயே அவர் எதுவும் பதில் சொல்லல, அவர்கிட்ட பதில் இல்லை. இப்பயும் ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த சரண்யா என்கிற கஞ்சா விற்ற பெண்மணியோட நிக்கிற புகைப்படத்தை பார்த்துட்டு தமிழ்நாடு மக்கள்லாம் யார் அந்த லேடி என்று கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கும் ஐயா மா சுப்பிரமணியன்கிட்ட பதில் இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் ஐயா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட பதில் இருக்குமா, சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த சரண்யா என்கிற அம்மையார் ஈசிஆர் ரோடா ஓஎம்ஆர் ரோடா எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு இடத்துல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் என்ற இடத்துல ஒக்கியம் என்ற பகுதியில தான் 18வது முறையா கஞ்சா விட்டுறதற்காக வெற்றிகரமா கைதாயிருக்கிறாங்க இந்த அம்மா சரண்யா அவர்கள். இவங்க ஐயா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், அதான் அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாம். ஏன்னா இந்த சரண்யா என்ற அம்மையார் அவர்கள் கூட திமுக மண்டல சேர்மன் ஐயா திரு மதியழகன் அவர்களும் இருக்கிறாராமங்க. இந்த விடயத்தெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா இது, ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாட்டில் 0% கஞ்சா அப்படிங்கிறாரு, திமுக காரங்கள்லாம் கஞ்சா ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க, ஆனா பழகிறது, பேசுறது, கூட்டணி வைக்கிறது எல்லாம் கஞ்சா விற்கிறவங்க கூடவே இருக்கே என்று மக்கள் கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க, என்னங்க இது அரசாங்கம், ஐயா முதல்வர் அவர்களும் சொல்றாங்க, போலி காவல்துறையும் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு கஞ்சா பிடிக்கிறோம், இவ்வளவு கஞ்சாவை எரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்குதே ஏன்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் கேட்குறாங்க, என்னங்க ஐயா முதல்வர் டெய்லி பேசுறாரு, பழகுறாரு, ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் கஞ்சா விற்கிறவங்க கூட தான் கூட்டணியில இருக்கிறாரு அப்படிங்கிறது கூடவா ஐயா முதல்வருக்கு தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாது என்று மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறாங்க ரேஷன் கடையெல்லாம், என்னமோ ஐயா கலைஞர் அவர்களுடைய சொத்தை வித்து கொடுக்குற மாதிரியும், இன்பன் உதயநிதி அவர்கள் பண்ண ப்ரொடக்ஷன் காசுல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியும் அவ்வளோ சீனு. ஊரெல்லாம் போய் பாருங்க, எல்லா ரேஷன் கடை பக்கத்துலயும் 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கிய முதல்வருக்கு நன்றி, துணை முதல்வருக்கு நன்றி. என்ன அவங்க அப்பா காசு அடமானம் வச்சு கொடுத்தாரு, அவங்க நிலத்தை அடமானம் வச்சு கொடுத்தாரு, தமிழ்நாட்டு அரசினுடைய காசு தானே, தமிழ்நாட்டு மக்கள் பாக்கெட்டு காசு தானே, எங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து எங்க பாக்கெட்ல இருந்தா எண்ணி 3000 ரூபாய் அப்படின்னு வைக்கிறீங்க, இது எந்த வகையில் நியாயமாகும்? அதுக்கு நாங்க உங்களுக்கு எல்லாம் வேற நன்றி சொல்லணுமா? சரி, இவங்களுக்காக சொல்லிட்டு போறோம்னு வச்சுங்களேன், பத்தாவது இந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், இவங்களுக்கெல்லாம் நாங்க எதுக்கு நன்றி சொல்லணும்? சம்பந்தமே இல்லாம இவங்களுக்கு எதுக்கு நாங்க நன்றி சொல்றோம்? பேனர்ல இவங்க முஞ்செல்லாம் போட்டு வச்சுக்கிறது. யாருப்பா நீங்க எல்லாம், எதுக்குப்பா எங்க உயிரை வாங்குறீங்க? என்னமோ சரி, இவங்க காசு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த இந்த வருடம் தேர்தல் வருது, அப்ப திராவிட மாடல் 2.0 அமைஞ்சிருக்குன்னு வைங்கல, ஆட்சி அமைஞ்சிருதுன்னு வைங்கல, நீங்க பால் விலை ஏற்ற மாட்டீங்க, சொத்து வரி ஏற்ற மாட்டீங்க, கரண்ட் பில்லு விலை ஏற்ற மாட்டீங்க, தண்ணி வரி விலை ஏற்ற மாட்டீங்க, தண்ணி வரி ஏற்ற மாட்டீங்க, எல்லாத்தையும் ஏத்திட்டு எல்லா வரியும் எங்க தலையில கட்டிட்டு சொல்றது என்ன, ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரல, ஒன்றிய அரசு எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு, ஒன்றிய அரசு எங்களுக்கு அதை செய்து விட்டது, ஆயோக் கூட்டத்தில் போக மாட்டேன் அப்படின்னு ஏதாவது பச்சையா போய் சொல்லிட்டு இருப்பீங்க. இல்ல இவங்க பண்றதெல்லாம் பாருங்க இப்படிதான் இருக்கு, பண்றதெல்லாம் குறிப்பிட்டு இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம்
இப்பதான் ரேஷன் கடையில் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. டாஸ்மாக் கடையில் போய் பார்த்தா ஆண்கள் எல்லாம் 1 கிலோமீட்டருக்கு அவ்வளோ பெரிய லைன் நின்றுட்டு இருக்காங்க. கொடுத்தோன்னே 3000 ரூபாய் அங்க போயிடுச்சு. அப்புறம் எதுக்காக கொடுக்குறீங்க? நீங்க வேணா பாருங்க, பொங்கல்ல போன வருட பொங்கலை விட இந்த வருட பொங்கல்ல திராவிட மாடல் அரசு இவ்வளவு பாட்டில் வித்துருச்சு, அது ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. திராவிட மாடல் அரசு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு செய்தித்தாள்ல செய்தி போடுறாங்களே இல்லையா பாருங்க. இதுல என்ன காசு கொடுத்துட்டு சரக்கு மூலமா வாங்கிக்கிறது, போதையின் பாதையில செல்லாது அப்படிங்கிறது. சரி, நம்மளா ஏதாவது ஒரு போதை இல்லாத பாதையை தேடி சென்று போனா அங்க பார்த்தா செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, ஜாக் டு ஜியோ அமைப்பினர் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க ஜாக் டு ஜியோ என்னப்பா போராடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, நாங்க காலையில முதல்வரையாக சாக்லேட் விட்டணும், ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சுட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அன்னைக்கு சாயங்காலமே நாங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்று எங்களுக்கு ஏதோ ஒரு ஊதிய திட்டத்தை அமைச்சு ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அது வேணாம், நாங்க கேட்ட ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. தூய்மை பணியாளரை கேட்டா அவங்க எங்களை தனியார் மையப்படுத்த வேணாம், நாங்க அரசு வேலை தான் செய்வோம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டத்தை பத்தி கேட்டா ஏன்பா போராடுறீங்க அப்படின்னு அவங்கள கேட்டா சம வேலை சம ஊதியம் வேண்டும், அதுவரை நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க திராவிட மாடலை கேளுங்க. திராவிட மாடல் 2.0, திராவிட மாடல் 3.0, 4.0 அதுலயே தான் இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை துளி அளவுல கூட காதுல வாங்குறது கிடையாது. ஓட்டு போட வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை, அதை சிந்திச்சு போட வேண்டியது நம்மளோட கடமை. எனவே எனது அருமை தமிழ் சொந்தங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.